ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து செல்லும்போது தரையில் இருந்த ஒரு வாள் அதன் மேல் பட்டு எதிர்பாராத விதமாக வெட்டியது. உடனே ஆத்திரமடைந்த பாம்பு வாளை நோக்கி திரும்பி அதை பலமாக கடித்தது. ஆனால் அதற்கு பதிலாக வாளின் கூர்மையான பற்கள் பாம்பின் வாயை கிழித்து இரத்தம் வெளியேறியது. வலியால் துடித்த அந்த பாம்பு ஏதோ ஒரு பெரிய எதிரி தன்னை தாக்குவதாக நினைத்து கடும் கோபமும் கொண்டது. தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த வாளைச் சுற்றி இருக்கத் தொடங்கியது. அந்த எதிரியை மூச்சு திணறச் செய்து கொல்ல நினைத்தது. விளைவு, பாம்பு எவ்வளவு பலமாக வாளை இறுக்கியதோ அவ்வளவு ஆழமாக வாளின் பற்கள் அதன் உடலை சிதைத்தன. இறுதியில் அந்த வாளின் பிடியில் பாம்பின் உடல் துண்டு துண்டானது. மனோதத்துவத்தில் இது குதிரை விளைவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பிரச்சனை அல்லது காயத்தின் காரணம் மிகச்சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் காட்டும் அதீத உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைதான் பேரழிவுக்கு வழிவகுக்கும். அந்த பாம்பு எதனால் இறந்தது என்று தெரியாமலேயே உயிர் விட்டது. உண்மையில் அந்த அசையாத வாள் அதை கொல்லவில்லை. பாம்பின் கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரமே அதை கொன்றது. வாழ்க்கையில் மற்றவர்களை மன்னிப்பது பெரிய விஷயமல்ல. தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு இருக்கும் தன்னைத்தான் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதுதான் மிகவும் கடினமான மற்றும் அவசியமான விஷயம்.